ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ணுறேன். இங்கே சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூடு உடைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்கணும். பூடு, அப்புறம் இஞ்சி, அடுத்து மிளகு, அடுத்து பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இது பேர் என்னச்சுமா? பேர்லாம் கிடையாது. சத்தம் கேட்குது. இப்போ இதுக்கு எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கு? வச்சுக்கிட்டோன்னா இப்போ இது கூட இன்னும் நிறைய மசாலா போட்டு அரைக்கணும். மஞ்சப்பொடி, ஃபர்ஸ்ட் இது கூட என்னெல்லாம் போட்டிருந்த? பூடு, இஞ்சி, பெருஞ்சீரகம், மிளகு. அதை அரைச்சதுக்கப்புறம் மற்ற எதுவும் பொருள், மஞ்சப்பொடி, இது மல்லிப்பொடி. இது கரம் மசாலா. இது வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா இஞ்சி பொடி போட்டிருக்கோம், கறி மசாலா போட்டிருக்கோம், மிளகுலாம் போட்டிருக்கோம்ல, வத்தப்பொடி கொஞ்சம். இல்லை இன்னும் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கடிச்சு போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வினிகர். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதையும் அரைச்சிக்கலாம். சாரி, 2 ஏலக்காய் போடும். ஏலக்காய் மறக்கலாமா? யாரை மறந்தாலும் அக்காவை மறக்கலாமா? எனக்கு இதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறேன், நீங்கள் வாங்கி தர மாட்டேங்கிங்களா? நான் தானே. 3 ஏலக்காய். சும்மா தகன்னு இருக்கா? அடுத்த வேலை உங்கள் வேலை தான் அதில் இருக்கு. வேணாம். என்னம்மா நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் தான் இந்த சிக்கனில் பரட்டணும். ஓ, நம்மளால இது முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இங்கே பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி வெட்டலை பார்த்தீங்களா? எல்லாம் செஞ்சேன்னு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேன். பத்தியா இன்னும் ஸ்பீட் போட்டு கூட்டிட்டு வா குட்டிமா. இதுக்கு சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக கறி குழம்பு கிரேவி மாதிரியா? ரொம்ப கிரேவி மாதிரிலாம் வராது, திக்காக தான் இருக்கும். நம்ம பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ஓகே தான். இன்னைக்கு நம்ம சாதத்துக்கு தான். ஆனால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வெட்டி வச்சேன். தக்காளி மறந்துட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ரோலாகுது நாக்கு. பண்ணலாமா? நீங்கள் தான் வாங்க. என்னது? நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டாச்சு. போடுங்க அவ்வளோத்தையும். வேற அதை நல்லா உதுத்து விடுங்க. எதுக்கு சிதறுது? அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளியும் போட்டு இதிலே போட்டு இது பண்ணணுமா? தனித்தனியாக ஊற்றி விடணும். இந்த மிளகாவை கீரணும். அது கடைசியில் போடுங்க. அப்புறம் போடுங்க, தக்காளியும் போடுங்க. நெக்ஸ்ட் மிளகா கீரி போடுங்கப்பா. கறி காந்துமே பார்க்குறேன்டா. நீ இதுவே எவ்வளோ போடுற? பிறகு என்ன போதுமா? அப்படி போட்டுருவா. சரி போதும். இந்த மசாலா அவ்வளோத்தையும் தட்டுங்க. மசாலா பார்த்தாலே பயமா இருக்கு. வைக்கட்டா? வலிச்சு போடணும். இல்லை கரெக்டாக வலிச்சு போடுவீங்களா? வலிச்சு போடுறேன். கை வச்சு வலிங்க. வலிச்சு போடுறதுல என்ன மிஞ்சிருக்கு?
நான் எதுக்கு தெரியுமா பண்ணலை, நான் வந்து தம்பி எடுப்பேன், நான் என் கையெல்லாம் பிறகு காந்திடும், தம்பி மேலே பட்டுச்சு பாவம் அழுதுருவான். இந்த மூடியில் இருக்குது மசாலா. தண்ணி சேர்க்கக்கூடாதா? தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓகே, அப்படி பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு வேலை இருக்காம்மா. இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன்ல, இந்த சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 அரைச்சிக்கிடணும். கை காந்தது தெரியுமா? காந்துதா? சும்மா விளையாடாதீங்க. ஏன் போய் தானே சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த வெங்காயம் அரைச்சிருக்கேன் பாருங்க. ஆமாம், இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், அரைச்சி அதில் போட்டுருணும். அந்த மூடியில் இருக்கு பாருங்க, அதை எடுத்துருங்க. நல்லா பசைங்க. நல்லா பசையணும், ஒரு 5 நிமிஷமாவது பசையணும். அந்த நல்ல நீர் விடுற மாதிரி இருக்கணும் குழுவில். நல்லா பசைங்க, தக்காளியெல்லாம் மசிச்சு பசைங்க. அடியே கண்ணு எரியுது. மோளை கைக்கு மட்டும் ஏதாட்டும் ஆச்சு காலிடுங்க இன்னைக்கு. அதுவும் 5 நிமிஷம் பசையணுமாம்ல? ஏன் இது போதாதடா? நல்லா நீர் விடுதா? ஆமாம், தனியாக வந்துட்டுல. இனி வந்து சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் இதுலேயே போட்டுருவா? ஆமாம். ஓ, சிக்கன் வித்தியாசமான ரெசிபியாக இருக்குது. போட்டுருவா? போடுங்க. உப்பு போடுங்க. உப்பு எவ்வளோ போடணும்? இன்னும் போடணுமா? இன்னும் கொஞ்சம் போடணும். ஓகே. வெளிச்சம் உள்ள வர்றது ஒரு மாதிரி இருக்கு. ஆஷிகாமா, வா எரியுதுடா டேய் கண்ணு. இவ்வளோ மசாலா தேய்க்கிறேன், என் கை எரிய மாட்டேங்குது. இது லெக் பீஸ்லாம் கீறி போட்டியா இல்லையா? எவ்வளோ நேரம் மாறினேட் பண்ணணும்? ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். 10 நிமிஷமா? இரு ஒரு நிமிஷம். ஓகே, மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா அதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, கை கழுவிடலாமா? ஆமாம், கழுவிடுங்க. நல்லா இருக்கு. பர்ஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. 2 கையில் சுத்தோம்டா, 2 சிலம்பு சுத்தம். செம்புலிங்கம் பரம்பரைடா. ஆமாடா. மூஞ்சில் அடிச்சிட்டு டேய் பங்க வச்சு பழி வாங்கிட்டேலடா. 10 நிமிஷம் ஆயிட்டுப்பா, ஊறி இருக்கும். சரியா, கொஞ்சம் எடுத்து பார்த்துடலாம். நீங்களா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குல்ல? தண்ணி விட்டுருக்கா? இது இப்போ என்ன பண்ணணும்னாக்கி, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடு. அப்படியே வச்சு ஆன் பண்ணிட வேண்டியதுனா? அப்படியே வச்சு ஆன் பண்ணிட வேண்டியது. தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது இதில். சரியா, இதில் இருக்க தண்ணியிலே தான் அது குக் ஆகணும். சரி சரி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சரியா, மூடி வச்சிடும். கீழே பிடிக்காதா? பிடிக்காது, அதே தண்ணி விடும். தண்ணி விட்டு வேகட்டும். ஓகே, சரியா. இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது காலையிலேருந்து. பாரு எவ்வளோ தண்ணி விட்டுருக்குங்க. பரட்டி விடும். உப்பு இருக்கா? ஓகேவா? உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. திரும்பி மூடி வைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் நல்லா வேகணும்ல.
ஸ்டார்ட் மியூசிக். பாப்பா வந்து விட்டார். வந்துட்டாங்க. டைம் முடிஞ்சு எவ்வளோ. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் இருக்க சிக்கன் எல்லாம் தூர எடுக்கணும். சிக்கனை தூர எடுக்கணுமா? ஆமாம். ஒரு தட்டு எடுத்துக்கோ, இந்த இதை வச்சு எடுத்துரு. இடுக்கி மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு எடுத்துரு. ஈஸியாக எடுத்துரு. டேக் திஸ். எடுத்து இதில் வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். சும்மா வறுவல் மாதிரி அப்படி பரட்டி எடுக்கணும். வந்து இந்த சிக்கன் எடுத்து இங்கே போட்டுருவோம். சூடாக சுட்டுக்கல. இதை ஆஃப் பண்ணிடுறேன்ப்பா. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். திரட்டி விட்டுட்டு ஓகே என்னம்மா? கொஞ்சம் வேகட்டுமே. இது வேகட்டும், அப்புறம் பரட்டுறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கா? இப்பெல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ காரம் எல்லாம் சூப்பராக இருக்கு. என்னம்மா கரெக்டாக தான் நம்மளுக்கு ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நல்ல வாசனை இருக்குல்ல. ஃப்ரை பண்ணி போடணும். மசாலாவில் வெந்ததுக்கப்புறமா ஃப்ரை ஆகும்போது இது உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் மாற்றிக்கணுன்னா ஸ்மோக்கிங் ஸ்மெல் வைக்கவா? இதில் சூப்பராக அந்த மேலே இருக்குல்ல, கட்டை இருக்குது, கறிக்கட்டை இருக்குது, நெய் இருக்குது, போட்டால் சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ஊரும்ல ஊரும் அப்படி இருந்து ஊறட்டும், நல்லா சுடட்டும். என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இத்தனை வேலை பார்த்தீங்களா? இதை எடுத்து அப்படியே இங்கே போட்டுறணும். இப்போ எடுத்து போட போறியா? ஆமாம், அதை அப்படியே எடுத்து அங்கே போட்டுறணும். தாங்க நல்லா பொரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? நல்லா கலர் வந்து நல்லா டார்க்காக வந்துச்சுல. இதை எடுத்து அப்படியே இங்கே போட்டுறோம். சரியா? வாசன்றேன் இதை. ஓகே. எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். எண்ணெய் நிறையா இருக்கும்லாம் நினைக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். எண்ணெயே இல்லை, நம்ம எண்ணெய் அதிகமாக யூஸே பண்ணல, அப்படிதானே? ஆமாம், எதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. இவனை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ இதை ஆன் பண்ணிடும். இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் தண்ணி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இவ்வளோதான தண்ணி, கொஞ்சம் தான் தண்ணி. ஒரு அரை டம்ளர் இருக்கும், அரை கூட இல்லை, அப்படிதானே? தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கும். அது கூட கொஞ்சம் எடுத்துட்டேன். சரியா? வேண்டாம், தண்ணி ரொம்ப வேண்டாம். நல்ல காரசாரமான
பொரிச்ச சிக்கன் கறி. பொரிச்ச சிக்கன் கறி. எஸ், பொரிச்ச சிக்கன் கறி. சரி, இப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம், ஏன்னா எல்லாமே வெந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. 1 நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிறோம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்கணும். சரி, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துலாமா? இப்படி தண்ணி விட்டு எப்படி இருந்துருக்குறங்க. சூப்பர். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, வாசனைக்கு கடைசியாக தேங்காய் இது ஊற்றினா நல்ல வாசனையாக இருக்கும். மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கறி ரெடி. ஃப்ரைடு சிக்கன் கறி. சிக்கன் கறி ரெடி. நான் இப்போ போயிட்டு தம்பி தூங்க வச்சுட்டு போடி வந்துடுறேன். 1 நிமிஷத்தில் வந்து இருக்கட்டும், கொஞ்சம் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.